ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தேன்டா. நம்ம கிளாஸ் ரூம் ப்ளே கிரவுண்ட்லாம் பார்த்தது உங்கள் எல்லாத்தையும் பேசணும் போல இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. என்னமோ ஒரு யூனியன் வச்சா நல்லா இருக்கும் தோணும். ஜானுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். அது அவளுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எழுத்துக்குட்டி படிக்க ஆரம்பிச்ச காலத்துலேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். ஜானகி தேவி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவளும் ஏதாவது வேணும்னா என்ன தான் கேட்பா. 4-5 நாள் கழிச்சு ஜானு பார்க்கறேன். என் அறிவு கேட்டின வரைக்கும் அதான் என் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லவ். ராம் வந்திருக்கா. கே ராமச்சந்திரன் பேர் வரவே இல்லையே. அவங்க அப்பா கேட்கவே ஏதோ கடன் பிரச்சனை போல திருப்பி திறந்ததுனால கீழே தூக்கிட்டான். நீ சாப்பிடல, ஃபுல்லா சாப்பிட்டு அவளை இறக்கி விட்டு வீட்டுக்கு போற வழியா பாரு. ரொம்ப தூரம் போயிட்டேரா. சலூன் போலாமா? 10th ஸ்டாண்டர்ட் போய் மாதிரி வைக்கணும். ஷர்ட்டை கழட்டு. கண்டிப்பா என்னடா உன் பேர் என்ன சொன்னீங்க? எஸ் ஜானகி. கே ராமச்சந்திரன். உங்களை பார்க்க ஒரு பையன் கீழே வந்து நிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு பார்க்கலடா. அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு பேர் சொல்லியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும். நீ நினச்ச மாதிரி கல்யாணத்தில் வந்த ஜானு. எனக்கும் கூட இருக்கணும் பேசணும். எஸ் ஜானகி தேவி, உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதாங்க. பெண்ணே, நீ என்ன அலைப்பாயும் கடலா? உன் அடுத்த அலைக்கு நான் ஏறுகிறது. மீன் கூடைக்கும் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையா? உன் வருகை அறிய வகுப்பு பதிவேடு தேவையா? மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம். மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம். உன் கண்களை பார்த்தால் தான் எனக்குள் மின்னல் போகிறது. உன் கண்களை பார்த்தால் தான் எனக்குள் மின்னலே போகிறது. 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், உன்னை இத்தனை காலம் மனதில் சுமக்கும் எனக்கும் நீ சொந்தம்தான்.